அபியும் நானும் உன்னை போல் ஒருவன் படத்தில் வந்து சத்த கலக்குனார் நம்ம கணேஷ் வெங்கட்ராமன் சார். இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜட் ஹீரோ, எல்லா ஃபிலிம்லையும் அவர் தான் இருப்பார். சூப்பர்பாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. சாங்கு, ஃபைட்டு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கணேஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாத கடைசி இல்லை ஜூன் மாதம் தேட்டருக்கு வரப்போகுது. இது வந்து 70% யூஎஸில் ஷூட் பண்ணியிருக்கோம், 30% வந்து இங்கே சென்னை அண்ட் மும்பை ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 லாங்குவேஜில் எடுத்த படம். இது டப்பிங் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபிலிம். தமிழ்லேயும் ஹிந்திலையும். ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ஃபிலிம், ஹிந்தியில் வந்து தும் ஹோ யாரா படத்தோட டைட்டில். ஸோ இங்கே தமிழை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் படத்தை. படம் ரொம்ப நாளாக வந்திருக்கு. இட்ஸ் ரொமான்டிக் த்ரில்லர். பாதி பேர் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷனில் ட்ரெயிலர் போட்டோம். ட்ரெயிலரை பார்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கிரியேட்டாக இருக்குது பனித்துளிக்கு. ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது 2 மடங்கு உங்களை வந்து இந்த படம் பூர்த்தி செய்யும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. ஸோ படத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். விஷுவல் ட்ரீட்டு, சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்து இருக்குது. மியூசிக் டைரக்டர் வந்து ஆக்னல் அண்ட் ஃபைசான், அவங்க வந்து பாம்பேயில் ஹிந்தி படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. ராகினி எம்எம்எஸ்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அவங்க மியூசிக் போட்டாங்க. இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பர், சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வசந்த், அப்புறம் கிறிஸ் எல்ரிச் சொல்லிட்டு ஹாலிவுட் கேமராமேன், அவரோட சேர்ந்து சிஜே ராஜ்குமார், பல படங்களுக்கு வந்து ஒளிப்பதிவு செஞ்ச சிஜே ராஜ்குமார் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ சிஜே ராஜ்குமார், கிறிஸ் எல்ரிச் 2 பேர் ஒர்க்கும் வந்து எக்ஸ்ட்ரானரி. வசந்தோட எடிட்டிங் வந்து படத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிடுச்சு. ஸோ 2 ஹீரோயின் இதில், ஷோபனா அண்ட் கல்பனா ஆல்ரெடி ஹிந்தி படத்தில் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிக் நாலேஜ் படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோபனாக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப வித் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ டான்ஸர். ஃபர்ஸ்ட் மீட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 3 திரைப்படத்தை வந்து தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு நட்டிகுமார்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அந்த நட்டிகுமார் வேற, இந்த நட்டிகுமார் வேற. நான் அவன் இல்லை. என்னன்னா, நான் ரொம்ப நாட்டிகுமார், பட் அந்த அளவுக்கு கிடையாது. இவர் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் தான் நியூஸில் இருக்காரு. அது ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் வந்தப்பவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் அமெரிக்காவில் இமெயில் அனுப்பிச்சு, இன்ஃபேக்ட் என்னோட இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்ன நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு இவன் 3 படம் வாங்கிட்டானா அப்படின்னு. நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சு கேட்டாங்க. இல்லை அப்படிலாம், அது வேறு நட்டிகுமார், இது வேறு. நான் வந்து 3க்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் இப்போ 2-3 வீக்ஸ் கழிச்சு எதுக்கு நீ வந்து பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு இப்போயும் பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. இல்லை, என்னென்னா நான் அதை வந்து கேஷுவலாக விட்டேன் அந்த நியூஸை. அப்புறம் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்து பனித்துளி ஸ்டில்ல போட்டிருக்காங்க. போட்டு அந்த நட்டிகுமாரோட நியூஸ், அவர் வந்து ஃபிலிம் சேம்பர் பிரசிடென்ட் கல்யாண் வந்து அக்யூஸ் பண்ணி நியூஸ் கொடுத்துருக்காரு. அந்த நியூஸை போட்டிருக்காங்க. போட்டு பனித்துளி ஸ்டில்ல போட்டாங்க. எனக்கு அடிவெல்லாம் கலங்கிடுச்சு. சரி, நம்ம ரஜினி சார் ஃபேன்ஸில் நான் பார்த்த புறக்கணிச்சுனா என்ன பண்ணுறது நம்ம. பட் அதான் இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா இந்த மீடியா நண்பர்கள்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி நான் நல்லவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க. எல்லா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய முதல் படம் அபியும் நானும்லேருந்து தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பனித்துளி வந்து என்னோட கரியரில் ஒரு முக்கியமான படம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ட்ரெய்லர் ரிலீஸ் அன்றைக்கி மீட் பண்ணோம், அப்புறம் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, 2 சாங்ஸ் பார்த்தீங்க இந்த படத்துலேருந்து. அண்ட் நீங்கள் கொடுத்த ரீச்னால வந்து ஒரு நல்ல பேர் வந்து பனித்துளிக்கு கிடச்சிருக்கு ஆடியன்ஸோட மதியில். அண்ட் இண்டஸ்ட்ரியோட சிறந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் நடிகர்களும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க. படத்தோட விஷுவல் குவாலிட்டி பற்றி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி. ஏவி ஆனந்த் சார், நாகார்ஜுனா சார், பிரகாஷ் ராஜ் சார், சொல்லிட்டே போகலாம், நிறைய பேர் வந்து. ஸோ அதனாலே ஒரு ஸ்ட்ராங் என்கரேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. பிகாஸ் வி ஆர் அ வெரி வெரி யங் டீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் நாட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ் கமர்ஷியல் ஃபில்ம் ஆஃப்டர் மே பொருள். ஃபார் மீ ஆல்சோ ஆஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ இது ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஸோ அ லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன் திஸ் ஃபில்ம். அப்புறம் ஆஸ் அ ஹிந்தி தமிழ் படம் இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ படம் வந்து மே எண்ட் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை. நாட்டி சார் சொல்கிற மாதிரி ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். இந்த படத்தோட
என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே. அடுத்த சீனில் என்ன நடக்க போகுது வந்து நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு த்ரில்லர் எடுத்திருக்காரு நாட்டிகுமார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து சினிமா இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பேக்கேஜிங் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த கண்டென்ட். அடுத்து வந்து இதோட பேக்கேஜிங், இதோட மார்க்கெட்டிங் சரியாக பண்ணிவிட்டு வந்து வி ஹாவ் டு ரீச் டு தி ஆடியன்ஸ். அதில் உங்கள் எல்லாரோட சப்போர்ட், எல்லாரோட ஹெல்ப் எங்கள் டீமுக்கு தேவைப்படுது. ஐம் ஷுவர் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அப்புறம் நாட்டி சார் வந்து இந்த ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் பற்றி சொன்னாங்க. ஐ கேன் டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் வித் ஹிம். இப்போதைக்கு என்னோட கேஸில் வந்து எந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இல்லை. பட் சினிமாவுக்கு வந்து புதுசில் வந்து அபியும் நானும்ல ஒரு சிங் கதாபாத்திரம் நடித்தேன். அண்ட் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நிஜமாவே பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு மும்பைலேருந்து ஒரு சிங் கேரக்டர் கொண்டு வந்துட்டு அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்து வந்தது. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூவில் வந்து இல்லை சார் நான் ஒரு தமிழ் பையன் கணேஷ் வெங்கட்ராமன் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு என்னோட ஐடென்டிட்டி கிளியர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அண்ட் நீங்கள் எல்லாரும் அந்த உதவி பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போது ஆடியன்ஸோட மைண்டில், மக்களோட மைண்டில் கிளியராக இருக்குது தட் ஐ எம் நாட் அ சர்தார்ஜி. அண்ட் வெல், இப்போது தெலுங்குலேயும் ஒரு படம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், டம்ருக்கும், நாகார்ஜுன சார் அண்ட் அனுஷ்கா கூட. அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நிறையா மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. அதனால ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே என்னோடய ப்ரையாரிட்டி வந்து தமிழ் சினிமா தான் இருக்கும். என்னோட தாய்மொழியில் தான் அதிகபட்ச படம் பண்ணணும், அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் லாஸ்ட் 2 years வந்து நிறையா பாம்பே சென்னை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னென்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அகாமடேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராவல், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. புது டிரெக்டர்ஸ் மீட் பண்ணும்போது தே ஹேவ் டு ட்ராவல் டு பாம்பே, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுனால இது எல்லா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2.5 months முன்னாடியே நான் சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ ஐம் நவ் பேஸ்ட் இன் அல்வார்பேட். அண்ட் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் தமிழில், அப்படி ஒரு ஆசை. நிச்சயமாக பண்ணுவேன். ஒரு அடுத்த படம் வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அண்ட் என்னுடைய எல்லா முயற்சிகளில் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருக்கும், அதை நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படம் நாங்கள் ஸ்கிரிப்ட் மெயில் பண்ணியிருந்தோம் கணேஷ் சாருக்கு. பார்த்துட்டு யூஎஸ்க்கு வந்தார். அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு வந்து இந்த படம் வெற்றி அடையும்னு உறுதியாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டட் அந்த கேரக்டருக்கு உண்டான நிறைய டிவிடியில் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டார். நிறைய விஷயங்கள் நம்ம டேரக்டராக கலந்து பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்து டெய்லி நைட்டு தூக்கெல்லாம் கட்டி போயிடும், உட்கார வச்சு நாளைக்கு ஷாட் இப்படி எடுக்கணும், இது எடுக்கணும் பெருசாக பண்ணுவார். பட் அது வந்து நிறைய நேரம் அது டார்ச்சராக இருந்தால் கூட படம் பார்க்கும்போது நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் திஸ் கை இஸ் எ கிரேட் கை, பிகாஸ் இஸ் பர்ஃபார்மன்ஸ் வண்டர்ஃபுல். நான் ஆஸ் எ டேரக்டரில் நான் என்ன நினச்சிருந்தேன், சார் அங்கே வந்தாருன்னா நம்ம சொல்லிவிடுவோம், பண்ணிவிடுவார் ஈஸியாக. எல்லா முக்கியமான 2-3 சீன்லாம் மட்டும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கலான்னு அவர் விட மாட்டார். எல்லா சீனும் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, சாங் சீக்வன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இப்போ பக்காவாக பண்ண ஒரு ஆக்டர். நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆக்டர் லெவலில் போய் உட்கார போகிறாரு. ஆல்ரெடி அவர் 2 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. பட் இது ஃபுல் ஃப்ளெட்ஜட் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற படம். அதனால் இந்த படத்தில் பெரிய ஸ்டார் அவர் கணேஷ் சார். நீங்கள்லாம் படம் பார்க்கும்போது சொல்லுவீங்க எந்த அளவுக்கு நான் சொல்கிறது உண்மை அப்படின்றத. என்னோட எர்லியர் ஃபிலிம் மெய்ப்பொருள் ஐ ஸ்டில் ரிமெம்பர். பத்திரிக்கைக்காரங்க, மீடியா நண்பர்கள் கொடுத்த சப்போர்ட்டில் அந்த படம் கொஞ்சம் ரீச் ஆச்சு. இது வந்து இட் வாஸ் நாட் அ கமர்ஷியல் சக்ஸஸ். அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அட்டர் ஃப்ளாப் பண்ண ஒரு படம் மெய்ப்பொருள். பட் அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து சிறப்பு விருது கொடுத்தாங்க அந்த படத்துக்கு. அந்த படத்தை வந்து கலைஞர் டிவியில் பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ப்ரெஷ் ஷோவில் தான் அந்த படம் எடுத்ததுக்கு நான் வந்து சந்தோஷப்பட்டதுக்கு ஒரே காரணம், அந்த ப்ரெஷ் ஷோவில் ஐ சா எல்லாம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாமே வந்து இன்டர்வியூவில் ஏஞ்சி போகாமல் ஃபுல்லாக உட்காந்து பார்த்து அந்த படம் முடிஞ்சப்பறம் கை தட்டினாங்க. எனக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் வெற்றி அடைய வருத்தமே படல. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாம் படத்தை பார்த்து கை தட்டும் போதில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்டர்வியூ முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து பத்திரிகையாளரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த பத்திரிகைக்காரங்க வந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று எழுதுறாங்கன்னு ஒரு ஆக்டர் சொல்லுவான் படத்தில். அந்த சீனில் கை தட்டினாங்க. நான் பயந்துக்கிட்டே தர்மடி குத்துற போகிறாங்க நம்மளுக்கு அப்படின்னு.
ஆனால் அந்த சீனில் ப்ரெஸ் பீப்புளெலாம் கை தட்டிட்டு ஓகே சீனு கேப்டருக்கு விட்டாங்க, என்ன மன்னிச்சு விட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு நான் வந்து கேரண்டியாக 100% கேட்டே சொல்கிறேன், இந்த படம் பேரில் நீங்கள் லைக் பண்ணுவீங்க. ஃபெஸ்டிவலே நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்படி ரிலீஸ் ஆக போகுது, ஒரு ஷோ பாருங்கள், படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது அமெரிக்கன் பேக் ட்ராப்பில் வந்து 70% ஷூட் பண்ணுறோம் நான் இந்த படத்தை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி படம் வந்து 80% அது ஹிந்தி படம் எல்லாம் இல்லை, இந்தியாவில் தயாரிக்கிறதே கிடையாது. சுவிட்சர்லாந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் பண்ணிட்டுருக்காங்க, எந்ததோ மக்கள் போகிற இடத்துலலாம் இந்தியாவில் தவிர எங்கள் எல்லா வெளிநாட்டில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஹிந்தி படம் எடுக்கிறது கம்மி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஒய் நாட் நம்ம வந்து இப்போ வர்த்தக ரீதியாக வந்து யோசிக்கிறோம் படம் எடுக்கும் போது. ஸோ நிறைய பேர் இப்போ வந்து அதர் லாங்குவேஜ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2 லாங்குவேஜ் டு கவர் தேர் காஸ்ட். நான் இப்போது நம்ம வந்து 40% பட்ஜெட்டில் ஜாஸ்தி ஆகும் ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த படம் ஸ்கிரிப்டும் இது நாங்கள் 70% யூஸ் ஷூட் பண்ணுறதுனால ஸோ எங்களுக்கு பேக்ட்ராப் பிரச்சனை வராது. சென்னையில் ஷூட் பண்ணால் பாம்பேக்காரனை பார்க்க மாட்டான், பாம்பேயில் ஷூட் பண்ணால் சென்னைக்காரனை பார்க்க மாட்டான், அந்த பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் வந்து த்ரூஅவுட் இந்தியா ஒரு லுக் இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இவர் அமிதாப் பச்சனோட ஆக்ட் பண்ணிருக்காரு, மோகன்லாலோட ஆக்ட் பண்ணிருக்காரு, நாகார்ஜுனா, கமல்ஹாசன், பிரகாஷ் ராஜ், இவங்க எல்லாரும் கூட ஆக்ட் பண்ண ஒரு நடிகர். இவருக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது. தமிழில் சவுத்தில் பெரிய விசிபிலிட்டி இல்லைனா கூட ஹிந்தியில் ஒரு ஒரு நல்ல விசிபிலிட்டி அவரோட டெலிவிஷன் சீரியலில் ஆக்ட் பண்ணிருக்காரு கணேஷ் வெங்கட்ராமன். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தமிழ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் அடிச்சுட்டாலும் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு நான் இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணல, டெஃபினட்டாக பண்ணல. இது வெறும் லவ் ஸ்டோரி கிடையாது, இதில் வந்து நிறைய வேறு சில ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படத்தில் இருக்குது. இது வந்து ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம வந்து உட்காந்து திங்க் பண்ணி டிஸ்கஷன்லாம் பண்ணி பண்ணும்போது சில சமயம் காதல் அனுபவங்கள் நடந்த விஷயங்கள்லாம் சினிமா யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இது வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணணும், மிரட்டணும், ஹாலிவுட் மிரட்டணும், மட்டையை கலப்பணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். பனித்துளி இந்த படம் இது இப்போ நான் பனித்துளி டைட்டில் ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன்னா ஒரு முக்கியமான சீனை ரிவீல் பண்ண வேண்டியிருக்கும் படத்துலேருந்து. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதுக்கு பனித்துளி படம் டைட்டில் வச்சோன்னு. ப்ளஸ் பனியிலெல்லாம் பாட்டு எடுத்துருக்கோம்ல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் எதனால் இந்த டைட்டில் வச்சேன் அப்படின்னு. படத்தில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். கேரக்டர் பேர் சிவா. அண்ட் ஒரு ப்ரீஃபில் இந்த கேரக்டர் ஒரு ட்ராவல் பற்றி சொல்லணும்னா அவன் வந்து சென்னையில் ஒரு சிம்பிள் பாய், இஸ் இன் லவ் வித் அ கேர்ள் கால்ட் மீரா. அவனோட வாழ்க்கையில் வந்து ஹி கெட்ஸ் அ சிச்சுவேஷன், அமெரிக்காவில் ஒரு ஜாப் ஆஃபர். ஸோ அதுக்காக ஹி கோஸ் டு அமெரிக்கா. அண்ட் அமெரிக்காவில் போய் வாட் சேஞ்சஸ் ஹேப்பன் இன் இஸ் லைஃப், அதான் பனித்துளியோட ஸ்டோரி. அண்ட் கடைசியில் காதல் ஜெயிக்குதா இல்லையா, அதான் கிளைமேக்ஸ். ஒரு ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ் நட்டி சார் எடுத்திருக்காரு. ஐம் ஷூர் யூ வில் என்ஜாய் when you watch the film. காந்தி படத்தில் வந்து கோட்ஸே ஆக்ட் பண்ணுறான்றதால கோட்ஸே தூக்கி போட முடியாது. படத்தில் ஆக்ட் பண்ண அவரை கோட்ஸே ஆக்ட் பண்ணவர் ஆக்டிங் பண்ணிருக்காரு. இப்போ நீ வந்து ஆக்டிங் பண்ணிட்ட நீங்கள் கோட்ஸே மாதிரி சொல்லி தூக்கி போட முடியாது. நம்ம இது வெறும் ஆக்டிங் தான். இது ராம் 99 அவர் நடிச்சிருக்காரு, என் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதனால வந்து படத்துக்கும் எதுக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்காது. ரெண்டுத்துலையும் ஆர்டிஸ்ட் சேம். ஆமாம் சார், 6 பாட்டு படத்தில். ரொம்ப கஷ்டம் சார் ஒரு கேள்வி. இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் அண்ட் 2 கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோபனா வந்து ஷீ பிளேஸ் ஆக்சுவலி த மெயின் ஹீரோயின் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஷோபனா வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் படங்களில் நடிக்கலை, கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் ஃபேஸ். கல்பனா வந்து சில ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்காங்க. ஸோ ஷி வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் போத் ஆஃப் தெம் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஆஸ் அ டீம் வந்து ஒரு பேலன்ஸ் டீமாக அமைஞ்சுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் வந்து 2 ஹீரோயின்ஸில் ஐ கேன் ஃபேவர் எனிபடி. போத் ஆஃப் தெம் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். எல்ஏல கான்செப்ட் பண்ணியிருக்கோம், லாஸ் ஏஞ்சல்ஸ். அது வந்து லேக்காகனு ஒரு இடம், பனி சறுக்கு. அது வந்து இந்த ஸ்கீயிங் ரெசார்ட். ஆக்சுவலாக ஸ்கீயிங் ரெசார்ட் அங்கே வந்து போரியல் இன்னு சொல்கிற பிளேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. ஷூட்டிங்கிற பேரில் பிக்னிக் தான்.